வணக்கம் சார். ஏய் வணக்கம்ப்பா. மேட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு மேட்ச்சு? 4th T20 நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ கரெக்ட்டா உங்க ப்ரெடிக்ஷன் படி 3க்கு 1 ஜெயிச்சுட்டாங்க. ஆமா. நான் ஈவனா இருக்கும். ஒரு 2 டீமுமே வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ 2-2 வரும் அப்படின்னு நெனச்சேன். பட் நீங்க சொன்ன மாரி 3க்கு 1ன்னு ஜெயிச்சுட்டாங்க. பட் ஆனா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்தேன். எப்படின்னா, ஒரு பிளேயர் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் 3, 4த் மேட்ச் வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸு. நம்ம நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, ஒரு இந்தியன் டீம் எப்படி டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாரி இருந்துச்சு. செம்ம பெர்ஃபார்மன்ஸு. பேட்டிங் எல்லாம் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஸோ அட்லீஸ்ட் 283 அடிச்சுட்டாங்க. ஸோ பிட்ச் கொஞ்சம் பேட் பிட்ச்சா இருக்கும். ஸோ அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் பிட்சும் பவுலிங்க்கு செம்மையா கை குடுச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஓவரால் இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரிஸ் எப்படி போச்சு? மொத்தமா நம்ம இந்த சீரிஸ பத்தி பேசணும்னா, 4 மேட்சுமே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணோம். ஆமா. அதுல 2வது மேட்சும் நம்ம வின் பண்ண வேண்டியது தான். 7 விக்கெட் நம்ம எடுத்துட்டோம். அப்புறமா அவங்க நல்லா ஆடிட்டாங்க. ஸ்டப்ஸும் ஏன்னா, அது எ கொஞ்சம் லோ ஸ்கோரு. ஆ. ஸோ அந்த இடத்துல நல்ல மேட்ச் நல்லா விளையாடுனாங்க அவங்களுமே. ஏன்னா அந்த ஸ்டப்ஸும் அவங்க இல்லன்னா, அந்த 2வது மேட்சும் அவங்க லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஸோ ம். நேத்து மேட்ச பத்தி சொல்லணும்னா, பார்த்திருப்பீங்க. சஞ்சு சாம்சனும், திலக் வர்மாவும் 2 பேரும் 100 அடிக்கிறாங்க. சீரிஸாவே பார்க்க நல்லா இருந்துச்சு. திலக் வர்மா ஒன் டவுன் பிளேஸ்ல இறங்கி, அவர் குடுத்த 2 சான்ஸுமே 100 100 அடிச்சுட்டாரு. மேபி இன் ம். ஃபியூச்சர்லயுமே அவருக்கு ஒன் டவுன் தான் குடுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆம் ஓவராலா பார்த்தீங்கன்னா, இப்ப ஹையஸ்ட் ரன்னும் பார்த்தீங்கன்னா, இந்தியா சைடுல ஒரு சீரிஸ்ல அதிகமான ரன்னுன்னு திலக் வர்மா அடிச்சாரு. அதே ம். மாரி வருண் ம். சக்கரவர்த்தி அதிகமான விக்கெட். இதுவரைக்கும் இந்தியன் பிளேயர் அந்த ஒரு சீரியஸ்லி இவ்வளவு விக்கெட் எடுத்ததில்ல, இவ்வளவு ரன் அடிச்சதில்லன்ற மாதிரி. திலக் வர்மா ம். 280 ரன்ஸ் அடிச்சாரு. ஆ வருண் சக்கரவர்த்தி 12 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதாவது 4 மேட்ச் ஸோ சீரிஸ்ல. 4 மேட்ச் சீரிஸ்ல. சீரிஸாவே அது நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு நல்ல அச்சீவ்மென்ட்டா. இல்ல ஏன்னா பேட்டிங்க பத்தி நம்ம பேசும்போது வந்து எஃபோர்ட்லெஸ்ஸா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களோட பேட்டிங் வந்து நீங்க ஏதோ ரிஸ்கி ஷாட் ஆடுனாங்க அப்படின்னா 2 ஓப்பனிங்கே அபிஷேக் சர்மாவுமே, சஞ்சு சாம்சனுமே நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ். அவங்க கனெக்ட் பண்றது எல்லாமே 6, 4 தான் போகுது. சரியா? அட்லீஸ்ட் ஒரு 6 ஓவர் 76 ஓகே. பவர் பிளே அடிச்சுட்டாங்க. கொஞ்சம் சின்ன கிரவுண்ட் ஓகே அதெல்லாம். பட் அதுக்கப்புறம் திலக் வர்மாவும், ஒரு சஞ்சு சாம்சனும், ஒரு ருத்ரதாண்டம் ஆடுனாங்க. மிராக்கிள் இன்னிங்ஸ்ன்னு சொன்னோம். என்னமா கனெக்ட் பண்றாங்க ம். பால் அவங்களுக்கு. எப்படி சொல்றதுன்னா, அதுல கேப்டன்சி ரொம்ப புவரா இருந்துச்சு மார்க்ரம் கிட்ட இருந்து. ஏன்னா, ட்ரஸ்டன் சப்ஸ்கோர் ஓவர் குடுத்து 21 ரன் போட்டாரு. அவரு ஓவர் போட்டு பயங்கரமா அடி வாங்குனாரு. மகாராஜ் அடி வாங்குனாரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் சைடுலயும் கோட்ஸி குடுத்த நெறைய ஒரு 2, 3 சான்ஸ் கேட்சும் விட்டாங்க. ஸோ புவர் ஃபீல்டிங் அண்ட் புவர் கேப்டன்சி இருந்தா கூட, கனெக்ஷன் பேட்டிங்ல வந்து பயங்கரம். 210 ரன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் T20லனா சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா நம்ம ஓடிஐல கூட ஈவன் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இப்ப நியூசிலாந்து சீரிஸ்ல பார்த்தோம். 50 ரன் நம்மளால பார்ட்னர்ஷிப் பண்ண முடியல. ஒரு 210 ரன்ஸ் வந்து ஒரு இன்னிங்ஸ்ல அடிக்கிறது, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அதே மாரி சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ல போயிட்டு, அவங்க கிரவுண்ட்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு 283 ரன் 2020ல அடிக்கிறது. இதே டீம் வந்து 297 பங்களாதேஷ் கிட்ட அடிச்சாங்க. அது வந்து ஒரு ம். ஈவன் சவுத் ஆப்பிரிக்கா ம். கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் சின்ன டீமு. நம்ம ஹோம் கண்டிஷனு. ஸோ ஓகே. பட் 283 வந்து நான் என்ன கேட்டா அத விட இது அதிகமா ரேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிட்ச்ல நீங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப். அப்படியே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்ல. சஞ்சு சாம்சன் ஆடுனா கூட அவர் ஆல்ரெடி ஏன் சஞ்சு சாம்சன் ஒழுங்கா ஆடல. அப்படி போன சீரிஸ்ல சதம் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நெறைய அவருக்கு வந்து இவரு சரியா ஆடலன்னு தான் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாரி திலக் வந்து 22 யங் தான் அவரு. ஸோ அந்த மாரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப்ப வச்சுக்கிட்டு, ஒரு அவ்ளோ பெரிய சவுத் ஆப்பிரிக்காவுல போய் 283 அடிக்கிறதெல்லாம் பயங்கரம். ஏன்னா, சாதாரண இது விஷயம் இல்ல. இது ஆ இதுதான் நம்ம டாமினேட்ன்னு சொல்லணும். இதுக்கு பேரு தான் டாமினேட். ம். ஸோ எப்படி நாம வந்து டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு 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 4, 5 வருஷமா பயங்கர டாமினேட் பண்றோம். செனா கண்ட்ரில போயிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி செனா கண்ட்ரிலாம் போனோமானா, ஈஸியா அ ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம டிரா பண்ண தான் போராடுவோம் மேக்ஸிமம். இப்ப வந்து சீரிஸ வின் பண்ற ம். அளவுக்கு ஆஸ்திரேலியாவ சீரிஸ் வின் பண்ணோம். கிட்டத்தட்ட இங்கிலாந்துல போய் டிரா பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு டெவலப் ஆயி டாமினேட் பண்ற மாரி 2020 வந்து இது பயங்கர டாமினன்ட்ன்னு சொல்லணும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இது அந்த அளவுக்கு டாமினன்ட். ஸோ அதே மாரி நீங்க பவுலர் சைடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம பவுலர்ஸ பத்தியும் கொஞ்சம் பேசி ஆவணும். ஏன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 மேட்ச்சா இருக்கட்டும். ஸோ அவங்களுடைய பவுலர்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்குனாங்க. நம்ம பவுலர்ஸ கம்பேர் பண்ணும்போது. நம்மளும் அடி வாங்குனோம். பட் விக்கெட்ஸ் வந்து இன்டர்வல்ல எடுத்தாங்க. ஆனா நேத்து மேட்ச்ல பவுலிங் வந்து 10க்கு 4ன்னும்போது
அது பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா, இவரு ஹர்ஷ்தீப் சிங் போடுறதெல்லாம் கோல்ட் ஆகுது. என்னமா ஸ்விங் ஆச்சு. ஸோ பவுலிங்க பத்தி சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா பவுலிங்கும் எனக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு நேத்து பரீட்சை பொறுத்தவரைக்கும். சீரியஸாவே இப்ப ஹர்ஷ்தீப் சிங்லாம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காலயே அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அவரு ம், பவுலிங்கு ம். அந்த லென்த் பெர்ஃபெக்ட்டா போடுறாரு. இந்த பிளேயருக்கு இந்த ம். மாரி லென்த் போட்டா விக்கெட் எடுக்கலான்ற மாதிரி. டெஸ்ட் ஸோ மேட்ச் அதெல்லாம் லென்த்ன்னு சொல்லணும். ஓ! அந்த மாதிரி போடுறாரு. அவன் வந்து ஆடவே முடியல அந்த பாலு. அந்த மாரி போடுறாரு. ம். இப்ப பும்ராக்கு அவர் ஒரு கம்பெனி குடுக்கணும்னா, ஹர்ஷ்தீப் சிங் மாரி ஒரு பவுலர் சீரியஸாவே நல்ல ஒரு கம்பெனியன் தான் சொல்லணும். ஏன்னா ஏன்னா நம்ம நம்ம இப்ப அங்க போ இப்ப நம்ம அங்க போயிருக்கிறது 2ண்ட் ஸ்ட்ரிங் டீம் தான். நம்மளது 1 ஸ்ட்ரிங் டீம் கிடையாது. ஆமா. ஏன்னா இப்ப அ சமியும் ம் நம்ம பும்ராவும். சமியும் சமியும் பும்ராவும் பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட்ல எப்படி அவங்களோட 2 பேர் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சோ, அந்த மாதிரி 2020லயும் இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கும், பும்ராவும் சேர்ந்தாங்கன்னா, அந்த மாரி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ம். போடுறாங்க. ஹர்ஷ்தீப்பும் அருமையா பால் போடுறாரு. ஆ ம். அப்புறமா வருண் சக்கரவர்த்தியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கேப் விட்டு இந்த சீரிஸ் குடுத்தாங்க. போன சீரிஸ்லயும் குடுத்தாங்க. அவர் சீரிஸாவே நல்லாவே பண்ணாரு 2 சீரிஸுமே. ஏன்னா, அதுதான் ஒரு ஸ்பின்னர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஆ மண்ல வந்து டாமினேட் கண்டிஷன்ல. பண்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த ஆமா. அளவுக்கு அவரும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. ஸோ ஓவராலா எனக்கு பார்க்கும்போது வந்து இது நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நெனச்சது, என்னதான் அவங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்பர் 1 டீமா இருந்தாலும், கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு. ஸோ அங்க போனா கொஞ்சம் ம். அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நெனச்சேன். ஏன்னா அவங்க கிட்ட ரபாடா இல்ல, நிகிடி இல்ல, ஓகே தான். பட் கோட்ஸி, யான்சன் எல்லாம் ஒரு மோசமான பிளேயர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. தே ஆர் வெரி குட் பவுலர்ஸ் ஒன்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நெனச்சேன். பட் ஆனா இந்த மாரி ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா சஞ்சு வந்து இப்ப லாஸ்ட் 5 இன்னிங்ஸ்ல 2 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 5 இன்னிங்ஸ்ல இது. 2 டக் அதான் அவுட், 2 டக் அவுட் 3 300. 3 செஞ்சுரிஸ். அதே மாரி திலக்கு 4 மேட்ச் ஆடுனாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 30 பிளஸ் அடிச்சாரு. செகண்ட் மேட்ச் கொஞ்சம் சரியா ஆடல. பட் நெக்ஸ்ட் 2 மேட்சும் வேற லெவல் பேட்டிங். ஏன்னா ஒரு நம்பர் ம். 3ன்றது வந்து ஒரு பயங்கரமான பொசிஷன். சூர்யா விட்டதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் டாப் T20 பேட்ஸ்மேன். அந்த மாரி ஒரு இடத்த குடுக்கும்போது நம்ம அத எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்ட்டு நம்ம திலக் வர்மாவ பார்த்து கத்துக்கணும். ஏன்னா பேட்டிங் எஃபர்ட்லெஸ்ஸா ஆடுறாங்க. அதுதான் என்னன்னா, ஆமா. நான் ஒரு மீம் கூட பார்த்தேன். பஞ்சாப்புக்கும் எம்ஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அ ஹர்ஷ்தீப் சிங் மாரி ஒரு பிளேயர நீங்க ரீட்டெயின் பண்ணாம வெளிய விடுறீங்க. பஞ்சாப். ஆ. அதனால தான் நீங்க கப் அடிக்கல. அதே மாரி மும்பை கரெக்ட். இந்தியன்ஸ் ஏன் 5 டைம் கப் அடிக்கிறாங்கன்னா, ஒரு திலக் வர்மா மாரி ஒரு பிளேயர 8 கோடிக்கு ரீட்டெயின் பண்றீங்க. ஸோ டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி டீம பேக் ம். பண்ணணுன்ட்டு. ஸோ இதிலிருந்து ஏன்னா நீங்க ஹர்ஷ்தீப் சிங் வந்து இப்ப இந்தியாவுல டாப் விக்கெட்டர்ல 2ண்ட் பிளேஸ் இருக்காரு. சகாலுக்கு அடுத்தது அவர் தான் இருக்காரு. பும்ராவும் கிராஸ் பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஒரு ம். 3, ம். 4 இயர்ஸ் தான் அவர் தான் டாமினேட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பிளேயர வந்து நீங்க வெளிய விடுறீங்க. அவரும் பயங்கரமா ஏன்னா இனிஷியல் ஓவர்லயே அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிறாரு. நேத்தெல்லாம் இவரு யாரு ஹென்ட்ரிக்ஸ்க்கெல்லாம் அந்த பால எப்படி ஆடுறதுன்னே தெரியல. ஸ்விங்குன்னு விட்டு ஒரே போல்ட் அவ்வளோதான். என்னடா இது ம். டெஸ்ட் அவ்வளோதான். மேட்ச் பவுலிங் மாரி இருந்துச்சு அப்படின்ற மாரி. ஸோ அதே மாரி இந்த சீரிஸ் ஃபுல்லாவே கிளாசனுக்கும் சரியா வரல. ஒரே ஒரு அவங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுன்னு பாசிட்டிவ் பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும், ஸ்டப்ஸ் ஒரு பாசிட்டிவ், யான்சன் ஒரு பாசிட்டிவ். அவ்வளோதான். வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம்ல பெரிய பாசிட்டிவ் இல்ல. பட் நம்ம டீம் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஐ தாட் என்னடா இவங்க யாரோ ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பட் ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா போதும் T20க்குன்னு நெனச்சேன். பட் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து பயங்கரம். ஏன்னா, அப்படியே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் ஆகும்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாரி ஒரு எல்லா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வின் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா, பயங்கரமா இருந்துச்சு அந்த மாரி. ஸோ ம். T20 சீரிஸ நாம முடிச்சுட்டோம். என்னுடைய இந்த வாட்டி வந்து நீங்க ஆ நம்ம வந்து போய் ஈஸியா அடிச்சிட்டோம்ன்னு சொல்ல முடியாது. கிரெடிட்ஸ் எல்லா யங் பிளேயர்ஸ்க்கும் குடுத்தாகணும். வி.வி.எஸ். லட்சுமணுக்கும் குடுத்தாகணும். அவர் தான் கோச்சா இருக்கிறாரு. ஸோ வந்து ஓவராலா நம்ம டீம் வந்து இந்த T20 சீரிஸ்ல அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஏசியன் கண்ட்ரி விட்டு போயிட்டு அடிச்சுங்கிறது பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஒன் வேர்ட்ல அதெல்லாம் சொல்லணும்னா ஓகே தான். ம், ம். இப்ப இந்தியா வந்துட்டு அங்க போய் வின் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு ம், நம்மளோட மனநிலைமையில தான் இருப்பாங்க. எப்படின்னா, இப்ப நம்ம நியூசிலாந்து கிட்ட டி டி அந்த டெஸ்ட் சீரிஸ் தோக்கும்போது, நமக்கு ம். எவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. அந்த மாரி தான் இருக்கும் அவங்களுக்கும். ஏன்னா இப்போ ஒரு இல்ல அவங்க ஹோம் கண்ட்ரில இல்ல போயிட்டு அவங்க நம்ம வந்து இவ்வளோ மோசமா தோக்கக்கூடாது இல்லையா? ம், ம். அவங்க வந்து 2020க்கு அப்புறம் இன்னும் ஒரு சீரிஸ் கூட ஜெயிக்கல அவங்க கண்ட்ரிலயே. ம். ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரம். மார்க்ரமெல்லாம் லாஸ்ட் 28 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட அடிக்கல. கடைசியா ஒரு 50 அடிச்சது ஆஸ்திரேலியாவுல 2022 வேர்ல்ட் கப்ல அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 வருஷமா அவர் ஒரு 50 கூட அடிக்கல. ஸோ அவங்களும் சீரியஸ் கன்சர்ன் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு 2020ல ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு நம்பர் 3க்குள்ள வர ஒரு பேட்ஸ்மேன ஒரு 30 இன்னிங்ஸா 50 அடிக்கலன்னும் போது, இங்க அவர் பேக் பண்ணி யூஸ் இல்ல. கரெக்ட் தான்.
ஸோ ஏன்னா அவங்களும் கொஞ்சம் அத பத்தி திங்க் பண்ணணும். நீங்க வந்து எல்லாருமே ஒரு ரேட்டடான பிளேயர்ன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு சான்ஸ குடுத்துட்டே இருக்கீங்க. 30 இன்னிங்ஸ்ல நீங்க ம். 50 அடிக்கலாம். ஈவன் நம்ம டெஸ்ட் மேட்ச்லயே ஒரு 10 இன்னிங்ஸ், 15 இன்னிங்ஸ் 50 அடிக்கலாம் தூக்கி வெளிய போட்டுருவாங்க. நீங்க ஒரு 2020ல வந்து 30 இன்னிங்ஸ்ல நீங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு 50 கூட இல்ல. 3 வருஷம் ஆகுது. ஸ்டில் ஹி இஸ் த கேப்டன். அண்ட் அப்டின்னும்போது ஏன்னா அவங்க அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, 2020 வேர்ல்ட் கப் வந்து லாஸ்ட் இயர் லீட் பண்ணி ஃபைனல் வரையும் போனாங்க அப்டின்றத வச்சு அவங்க நெனைக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் பேட்டிங்ல கொஞ்சமாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஏன்னா அவங்களோட டாப் ஆர்டர் வொர்ஸ்ட். ரிக்கில்டன்னு ஒரு ரொம்ப ரேட் பண்ற பிளேயர். அவர் வந்து கிளாசன் அளவுக்கு ரேட் பண்றாங்க. அவரும் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல. ஹென்ட்ரிக்ஸ் ஒண்ணும் ம். இல்ல. மார்க்ரம் ஒண்ணும் இல்ல. கிளாசன் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே 0. கொஞ்சம் கொஞ்சம் தட்டுனதுனா ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸும், மேக்ஸ் இவரு மட்டும் தான், மில்லர் மட்டும் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆமா. ஓட்டுனாங்க. அது மாரி நீங்க ஹான்சன் எல்லாரோட சிறப்பா பண்ணாரு. நேத்து கூட 12 பேட்ஸ்மேனும் பாலுக்கு 30 ரன் பே அடிச்சாரு. பேட்ஸ்மேன விட அவரு அருமையா ஆடுறாரு. நான் பாலு 4 ம், ஓவர் போடுறாரு. பேட்டிங் வந்து ம், நல்லா ஆடுறாரு. சீரியஸாவே ம், ஒரு நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, அவரு ஒருத்தர் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ம். எனிவே சீரிஸ் முடிஞ்சது. ஸோ நல்லா பண்ணாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் இந்தியன் டீம். சரியா அவங்க கன்டின்யூ பண்ணணும். ஸோ வில் சி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து நமக்கு பிஜிடி சீரிஸ்ன்னு ஒண்ணு காத்திருக்குது. ஸோ நம்ம பிஜிடி சீரிஸும் ரிவ்யூ பண்றோம். ஸோ அது வரைக்கும் ஓகே, பாய். ஓகே. பை.